நமச்சிவாயம். ஜெய் வராகி, ஜெய் ஜெய் வராகி. வாஸ்து நாட்கள் உலகம் முழுவதும் வாழக்கூடிய நண்பு பக்தர்களே, வாழ்க்கையில ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒரு ஆணோ பெண்ணோ யாராக இருந்தாலும் எப்படியாவது நம்ம ஒரு சொந்த இடம் வாங்கணும், சொந்த வீடு கட்டணும். ஒரு சின்ன எளிமையான பெண்ணாக, ஒரு குடும்ப பெண்ணாக இருந்தாலுமே கூட, கணவன் சாதாரண ஒரு வேலை செய்பவராக இருந்தாலும் சரிதாங்க, ஒரு பெரிய இன்கம் இருக்கக்கூடியவங்க, ஒரு கௌரவம் இருந்தாலும், அந்த பெண்ணுக்கு எது அடக்குன்னா தன்னுடைய கணவனை வச்சு ஒரு வீடு பூஜை போட்டு வீடு கட்டி கிரகப்பிரவேசம் பண்ணி அல்லது சொந்த குடும்பம் பண்ணாதான் அந்த பெண்ணுக்கு ஒரு மன நிறைவு. அந்த வீட்டுல படுக்கும் போதுதான் அது ஒரு சந்தோஷம் ஏற்படும். இப்படி கஷ்டப்பட்டு அந்த பெண், அந்த குடும்ப பெண் ஆகப்பட்டவள், அந்த மருமகள் ஆகப்பட்டவள் அவ்வளோ ஒரு பிரயாசப்படக்கூடிய ஒரு விஷயம் எதுனா சொந்த வீடு. அப்ப நீங்க ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் வாழ்க்கையில நீங்க என்னதான் கஷ்டப்பட்டாலும் உங்களுடைய ஃபர்ஸ்ட் அச்சீவ்மெண்ட் எதுனா வண்டி வாங்குறது இல்ல, ஒரு இடம் அமைவது. அப்படி இடம் உங்களுக்கு அமையணும்னா உங்க பிறப்பு ஜாதகம் செவ்வாய் ஸ்ட்ராங்கா இருக்கணும், 4ஆம் பாவம் ஸ்ட்ராங்கா இருக்கணும். நிறைய அன்பர்கள் நம்மகிட்ட கேட்போம், நம்ம பூர்வீக சொத்து கிடைக்குமா, நம்ம பூர்வீகத்துல வீடு கட்டலாமா, அப்பா நமக்கு அந்த இடத்த கொடுப்பாரா, நம்ம வாங்கின வெளியில வாங்கி கட்டிக்கலாமா. அந்த மருமக சொல்லுவோம், வானாசாமி அப்பா கொடுக்கும்போது கொடுக்கட்டும், நாம ஒரு இடம் வாங்கி கட்டிடலாம்னு இவர்கிட்ட சொல்றான். கேட்க மாட்டாங்க சாமி, அங்கேயே போய் கட்டலாங்கிறாங்க. அப்பா கொடுக்கும்போது கொடுக்கட்டும், நம்ம அவங்களுக்கு தொந்தரவு பண்ண வேணாம் அப்படின்வாங்க. அப்ப எந்த மாதிரி இடம் அப்பா உங்களுக்கு இடம் கொடுத்து அதுல கட்டுவீங்களா இல்ல நீங்களே கட்டுவீங்களா, இதெல்லாம் உங்க ஜாதகம் தான் தீர்மானிக்கும். இப்ப வாஸ்து அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட், இப்ப நீங்க குடியிருக்கிற வீடு உங்களுக்கு ராசியா இருக்கும். அந்த வீடு ராசியா வாடகை வீட்டுல இருந்தா கூட சரிதான். அங்க இருக்கக்கூடிய ராசி தான் உங்களை ஒரு புது இடம் வாங்க வச்சு, அது கடன் பட்டாலுமே கூட ஒரு புது வீடு வாங்க வைக்கிறது. அது கிரகப்பிரவேசமா இருக்கலாம், கட்டின வீடா இருக்கலாம், பிளாட்ஸா இருக்கலாம், பிளாட்டாகவும் இருக்கலாம். அப்ப எதுவா இருந்தாலும் வாஸ்து முக்கியம். நீங்க பிளாட்ஸ் வாங்கினா கூட நீங்க கண்டிப்பா வாஸ்து பார்க்கணும். அதான் விஷயம். சரி, வாஸ்து நாள் அப்படி கஷ்டப்பட்டு நீங்க இடத்த வாங்கி ஒரு பிளான் போட்டு வாஸ்து நாள் அன்னைக்கு பூஜை போடுறீங்க, பூமி வீடு கட்ட ஆரம்பிக்கிறீங்கன்னா என்னெல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம மெயின் சப்ஜெக்ட்ல பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட், அந்த வாஸ்து நாள் அதுக்கு எதுலாம் தோஷம் கிடையாது. இது பர்மனன்ட் வீடியோ, சரிங்களா? அந்த நாள் மட்டும்தான் மாத்தி மாத்தி நம்ம சொல்ல போறோம். இந்த வாஸ்து நாளுக்கு என்னெல்லாம் எலிஜிபிலிட்டி வேணும் அப்படின்னாக்கா, எந்த தோஷம்லாம் கிடையாது அப்படின்னாக்கா, வாஸ்துக்கு வளர்பிறை தேய்பிரைங்கிற தோஷம் கிடையாது. இது வளர்பிறையில வருது, இது தேய்பிரையில வருது. அந்த வளர்பிறை தேய்பிரை தோஷம் வாஸ்துக்கு கிடையாது. அதே போல கிழமை தோஷம் கிடையாது. இது செவ்வாய்க்கிழமையில வருது, சனிக்கிழமையில வருது. அந்த கிழமை தோஷம் கிடையாது. செவ்வாய்க்கிழமையில வரலாம், சனிக்கிழமையில வரலாம். அதே போல திதி தோஷம் கிடையாது. அஷ்டமியில வருது, நவமியில வருது, சஷ்டியில வருது, பிரதமையில வருது, அமாவாசை அன்னைக்கு வருது. திதி தோஷம் வாஸ்துவுக்கு கிடையாது. இதெல்லாம் நீங்க பார்க்கவே கூடாது. இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கிட்டாதான், தெளிவா இருந்தாதான் மனநிறைவோடு அந்த பூஜையை செய்ய முடியும். இப்ப என்னுடைய கிளைண்ட்ஸ் என்னுடைய பக்தர்களாக இருப்பீர்களே, ஆனால் சாமி என்ன சொல்றாரோ அதுதான் சாமி, நீங்க சொல்றீங்க நான் வச்சுக்கிறேன் சாமி அப்படின்ட்டு வாங்க. அப்போ இந்த வாஸ்து நாளை பத்தி உங்களுக்கு பேசிக் நாலேஜ் வேணும். அதுக்கு கிழமை தோஷம் கிடையாது. அஷ்டமி, நவமி, தசமி, அமாவாசை, பிரதமை, எந்த திதி தோஷமும் கிடையாது. அதே போல ராகு காலம், யமகண்டம் இதுக்கு கிடையாது. ராகு காலத்துல கூட பூஜை நேரம் வரலாம், யமகண்டத்துல கூட பூஜை நேரம் வரலாம், மதியானம் 3:30 மணிக்கு வரலாம். ஆனா சூரியன் இருக்கும்போது தான் இந்த வாஸ்து நேரம் வரும். அதை நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். அஸ்தமனத்துக்கு பிறகு வராது. அப்பேற்பட்ட வாஸ்து நேரம் அப்படி என்ன சாமியில நம்ம பார்க்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, உலகம் முழுவதும் வாழக்கூடிய அன்பு பக்தர்களே, இந்த வாஸ்து பகவான் வருஷத்துல 6 மாசம்தான், குறிப்பிட்ட 6 மாசம்தான் கண்முழிக்கிறார். அப்போ அவர் தூங்கி எழுந்து ஃபர்ஸ்ட் ஃப்ரெஷ் பண்ணிக்கூடிய குளிக்கக்கூடிய நேரம் முதல் 12 நிமிஷம்,
போஜனம் செய்யக்கூடிய நேரம் 2வது 12 நிமிடங்கள், தாம்பூலம் தரிக்கக்கூடிய நேரம் 3வது 12 நிமிடங்கள். டோட்டலாவே 36 மினிட் இவ்வளவுதான் வாஸ்து நேரங்கிறது. மொத்தமே 36 நிமிடங்கள் தான் இந்த வாஸ்து பகவான் கண் விழித்திருப்பார், திரும்பவும் படுத்துவார். அப்போ நீங்க 1.5 மணி நேரம் பூஜை பண்ணாலும் 3 மணி நேரம் பூஜை பண்ணாலும் நாம அந்த வாஸ்து டைம் அப்படின்னு நீங்க நம்ம லாஸ்ட்ல கொடுக்க போறோம். அப்போ உங்களுக்கு ஒவ்வொரு எவ்ரி மந்த் நம்ம உங்களுக்கு நம்ம சேனல்ல கூட நீங்க பார்க்கலாம். லாஸ்டா கொடுக்கக்கூடிய அந்த வாஸ்து டைம் என்ன, அந்த முதல் 12 நிமிஷம், 2வது 12 நிமிஷம், 3வது 12 நிமிஷம் என்ன நீங்க செய்யணும். அப்ப முதல் 12 நிமிஷத்துல பூஜையை ஆரம்பிச்சணும். 2வது 12வது நிமிஷத்துல நீங்க அந்த அந்த ஈசான்ய பாகத்துல 30 இன்ச்சுக்கு 30 இன்ச்சு ஒரு அடி ஆழத்துக்கு பள்ளம் எடுக்கணும். நீங்க கிழக்கு நோக்கி உட்காரணும். வரக்கூடிய புரோகிதர் வடக்கு நோக்கி உட்காரணும். தசை ரொம்ப முக்கியம். தசை மாறக்கூடாது. தசை மாறிடுச்சுன்னா திரும்பவும் அந்த அதிர்ஷ்டம் கிடைக்காது, வேற ஒண்ணும் கிடையாது. தசை ரொம்ப முக்கியம். அதிர்ஷ்டம்ங்கிறதே தசை தான். அதே போல ஆஸ்பர் உங்க பர்த் சார்ட் பிரகாரம் தசை உங்களுக்கு அமையுமா, இதெல்லாம் நீங்க இயர்லியரா செக்அப் பண்ணணும். சரிங்க சாமி, இந்த 36 நிமிஷம் நாங்க கடைபிடிச்சுக்கிறோம். என்னைக்கு இந்த வாஸ்து வருதோ இந்த வாஸ்து நாள் உங்களுக்கு ஏர்வையா இருக்கா அப்படின்னு பார்க்கணும். உதாரணத்துக்கு உங்க அத்தை மாமா உங்களுக்கு இடம் கொடுக்குறாங்க. அப்ப நீங்க அத்தை மாமா உட்காந்து பூஜை பண்றாங்கன்னா அவங்களுடைய நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம் இல்லாம இருக்கணும். இல்ல சாமி, நாங்களே கஷ்டப்பட்டு எங்க வீட்டுக்காரர் கஷ்டப்பட்டு வாங்குறாரு, அப்போ உங்க வீட்டுக்காருக்கும் உங்களுக்கும் அன்றைய தினம் சந்திராஷ்டமம் இருக்கக்கூடாது. சரி, சந்திராஷ்டமம் இருக்கு, அது பரிகாரம் உண்டு. ஒண்ணு பெரியவங்களா உங்க சைடு அப்பா அம்மா அவங்க சைடு அப்பா அம்மா உட்கார வைக்கலாம். யாருக்கு மனசு வாழ்த்தக்கூடிய மனசு இருக்கோ அவங்கள உட்கார வைக்கலாம். சப்போஸ் வீட்டுக்கு விளக்கு ஆயிட்டுங்க, பீரியட் ஆயிடுச்சு, தூரம் ஆயிட்டீங்க, அதுக்கும் பரிகாரம் உண்டு. அப்ப அந்த வாஸ்து நாள்ல நீங்க கடைபிடிக்க வேண்டிய உங்களுடைய சந்திராஷ்டமம் இருக்கான்னு பார்க்கணும். உங்களுக்கு அந்த நாள் ஒத்து போதான்னு பார்க்கணும். எதுவுமே இல்லாம நீங்க காலண்டரை பார்த்து நீங்க வாஸ்து நாள் பார்த்து பூஜை போட்டு வந்தீங்கன்னா அப்புறம் அது 3 மாசம் 6 மாசம் தள்ளி போகும். அதே போல என்னைக்கு நீங்க பூமி பூஜை போடுறீங்களோ அன்னைக்கு ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணணும். அதுக்குள்ள நீங்க அந்த பிளான்ல இருந்து டாக்குமெண்ட்ல இருந்து எல்லாம் கிளியரா வச்சுக்கணும். அந்த டாக்குமெண்ட் பிளானு அதெல்லாம் அங்க வச்சு பூஜை பண்ணணும். புரியுதுங்களா? பூஜையில இப்ப நான் வந்து வாஸ்து பூஜைக்கு போறேன்னா அதுதான் அந்த பிளான் எல்லாம் வாங்கி வச்சுப்பேன். அந்த ஷெட்யூல், ப்ளூ பிரிண்ட் எல்லாமே, டாக்குமெண்ட் எல்லாமே வாங்கி வச்சு அப்புறம் அதை எடுத்து ஓனர்ஸ் கையால், அது இன்ஜினியர் கையால் 2 வார்த்தையை சொல்லி குறிப்பிட்ட தேதி கூட நீங்க முடிச்சு கொடுக்கணும். கார்த்திகை மாசம் கிரகப்பிரவேசம் இருக்கணும் சார் அப்படின்னு சொல்லி ஒரு வாழ்த்தி எல்லாம் சிரிக்கிற மாதிரி அதை செஞ்சு கொடுப்போம். சந்தோஷமா ஒரு ஹாப்பியா செஞ்சு கொடுப்போம். அந்த வாஸ்து பூஜை கம்ப்ளீட்டா இருக்கணும். ஒர்க்கு வந்து கம்ப்ளீட் ஆகும். எப்ப நீங்க வாஸ்து பூஜை போடுறீங்களோ மறுநாளே ஒர்க் ஸ்டார்ட் ஆகணும். அந்த அளவுக்கு தயார் பண்ணிக்கிட்ட தான் நம்ம வாஸ்து பூஜைக்கு போகணும். அப்ப பாருங்க எவ்வளவு விஷயங்கள் நீங்க பார்க்க வேண்டியது இருக்கு. எதையுமே கவனிக்காம நல்ல மேஸ்திரியா வரணும். மேஸ்திரி வரவங்க கையில கட்டிட்டு வரக்கூடாது, வேஷ்டிகள் தான் கட்டிட்டு வரணும். ஈசான்ய பாகத்துல அவங்க தான் அந்த 2.5 இன்ச்சு, 2.5 அடிக்கு 2.5 அடி அது கணக்கு பண்ணி தான் ஸ்கொயரா கரெக்டா அகலமா அதை எடுக்கணும். அதே போல அந்த பூமியில ஃபர்ஸ்ட் பால் கொடுக்கணும், கோமியம் கொடுக்கணும். அந்த இடத்துல யாருமே இது பண்றதே கிடையாது. பாலும் கோமியமும் ரொம்ப முக்கியம் அந்த இடத்துல. அதுக்கப்புறம் பால மரம் வளர்ந்து வரக்கூடிய பால் தரக்கூடிய மரம் ஒண்ணு நடந்தாங்க. இதெல்லாம் வாஸ்துவின் சாஸ்திரங்கள், வாஸ்துப்படி நடக்க வேண்டிய பூஜையின் முறைகள். அவ இதெல்லாம் ஃபாலோ பண்ணி அந்த வாஸ்து பூஜைகளை செய்வீர்களே ஆனால் அப்பதான் அந்த பூமி உங்களுக்கு மனம் மகிழ்ந்து உங்களுக்கு ராசியாக மாறும். சார் நீங்க என்ன வேணாலும் தெரிஞ்சுக்கோங்க, அந்த பூமி மனசு வைக்காம நாம அங்க வாழ முடியாது, கிளப்பி விட்டுடும். புரியுதுங்களா? அந்த பூமி நீங்க எந்த அளவுக்கு இந்த முறைகளை ஃபாலோ பண்ணி கரெக்டா ஃபாலோ பண்றீங்களோ, முறைகளை ஃபாலோ பண்றீங்களோ, சாஸ்திரங்களை அனுஷ்டிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு அந்த பூமி உங்களை வாழ வைக்கும், ராசியானதா இருக்கும், பேசும் இடமாக உங்களுக்கு அது இருக்கும். அதே போலத்தான்
அதே போலத்தான் அதில் அந்த 9 கல் வைக்கிறோம் இல்லையா, அதில் நவரத்னம், பஞ்சலோகம், நவதானியம், நவகிரக பூஜைகள் அது ரொம்ப முக்கியமானதா இருக்கணும். கலச பூஜைகளோட சேர்த்து நவரத்ன பூஜைகளோ, நவதானிய பூஜைகளோ, பஞ்சலோக பூஜைகளோ அது ரொம்ப முக்கியமானதாக இருக்க வேண்டும். அப்போ வாஸ்து நேரம் குறிப்பிட்ட டைம் வருதுன்னா அதுக்கு முன்னாடியே பிஃபோரா ஒரு 40 மினிட்ஸ் முன்னாடியே ஆரம்பிச்சாதான் பிள்ளையார் பூஜை செய்து, கலச பூஜை செய்து, புண்ணியாக வாசனம் செய்து, அதுக்கப்புறம் நவகிரகம் வாஸ்து பூஜைகள் செய்து, அதே போல அந்த பூமிக்கு எடுக்கிறோம் இல்லையா, அந்த 8 திசைக்கும் 8 திக்குகளுக்கும் 8 கோலம் போட்டு முடிஞ்சா தீபம் ஏற்றி வச்சு அங்க அந்த அவல்பொரி 8 திசைக்கும் பலி கொடுக்கணும். அவல்பொரி கடலையே பலி கொடுக்கணும். நைவேத்தியங்கள் சமர்ப்பித்து அதுக்கப்புறம் ஒரு சக்கரை பொங்கல் சுண்டல் வச்சு நைவேத்தியம் பண்ணி குறிப்பிட்ட நாம குறிச்சு கொடுக்கக்கூடிய அந்த நேரத்தில் அந்த நாழிகையில் நீங்கள் இந்த வாஸ்து பூஜையை செய்வீர்களேயானால் நீங்க உலகத்துல எந்த மூலையில இருந்தாலும் நான் சொல்ற மாதிரி செஞ்சு பாருங்க, அந்த வீடு உங்களுக்கு ராசியான வீடா இருக்கும். அதுல எந்த சந்தேகமும் இல்லை, நீங்க நிம்மதியா இருப்பீங்க. பல ஆண்டுகள் அந்த இடத்துல, அந்த பூமியில, அந்த வீட்டுல நீங்க பல ஆண்டுகள் உங்களால வாழ முடியும். இதுக்கப்புறம் குழி கணக்கு இருக்கு, இதுக்கப்புறம் அந்த வாஸ்து கணக்கு இருக்கு, வாஸ்து அமைப்புகள் இருக்கு, ஸ்கொயர் ஃபீட் கணக்குகள்லாம் இருக்கு, எங்கெங்க அமையுது அப்படிங்கிறதுலாம் இருக்கு. அதெல்லாம் நம்ம நேர்ல பார்க்கும்போது பேசுவோம். ஸோ வாஸ்து பூஜை எப்படி செய்யணும் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்லிட்டோம். வேர்ல்டு வைடு நீங்க எங்க கூப்பிட்டாலும் அப்பாயின்மெண்ட் இருக்குமே ஆனால், பிஃபோர் அப்பாயின்மெண்ட் இருக்குமே ஆனால் நிச்சயமா உங்களுக்கு வந்திருந்து கைராசியான முறையில இந்த வாஸ்து பூஜையை செய்து கொடுப்போம் என்பதையும் அற்புதமா இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறோம். ஸோ இந்த மாதம் ஜூன் மாதம் வாஸ்து நாள் எப்போ அப்படிங்கிறத பார்த்துடலாம். இப்போ இந்த ஜூன் மாதத்தை பொறுத்தவரையிலும் ஜூன் 4ஆம் தேதி, அதாவது வைகாசி மாதம் 21ஆம் தேதி, வைகாசி 21 ஆங்கிலம் ஜூன் 4 வியாழக்கிழமை வருகிறது. போன வாஸ்து நாளும் வியாழக்கிழமை தான் வந்தது. இந்த வைகாசி மாதத்தில் வரக்கூடிய வாஸ்து நாளும் வியாழக்கிழமை அன்றைக்கி தான் வருது. இதில் ஒரு பெரிய விசேஷம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இன்றைய தினம் சங்கடஹர சதுர்த்தி, விநாயகப் பெருமானுடைய நல்ல ஆசிகள் முழுமையாக உங்களுக்கு கிடைக்கும். சங்கடஹர சதுர்த்தி அற்புதமான நாள், வாஸ்து நாள். அதோட கூட எதெல்லாம் உங்களுக்கு சங்கடமாக உள்ளதோ, நமக்கு சங்கடமாக உள்ளதோ, அந்த சங்கடங்கள் எல்லாம் நிவர்த்தி ஆகட்டும். ஸோ அற்புதமான வாஸ்து நாள். இன்றைய தினம் பார்த்தீங்கன்னாக்கா முழுவதுமே சாயந்தரம் ராத்திரி 10 மணி வரையிலும் சதுர்த்தி தான். ஸோ நட்சத்திரம்னு எடுத்துக்கிட்டிங்கனாக்கா உத்திராட நட்சத்திரம், ஃபுல்லாகவே உத்திராடம் நட்சத்திரம். சரி, இன்னைக்கு பூஜை நேரம் எப்போ, எந்த முகூர்த்த நேரத்தில் நாம் வாஸ்து நேரம் வைக்கணும் அப்படின்னா, காத்தால 9:15 10:45 மணி வரை, 9:15 10:45 வரையிலும் இந்த வாஸ்து நேரம், பூஜை நேரம் உள்ளது. இல்லை, மிடில் ஆஃப் த டைம் இந்த பூஜை பண்ணி கல் எடுத்து நம்ம பூமியில் கைராசியாக நம்ம குழந்தைய கையில் கொடுத்து வாங்கலாம், சின்ன குழந்தைங்க கையில் கொடுத்து வாங்கலாம். இல்லைனா நமக்கு யார் சென்டிமெண்ட்டாக ராசியாக இருப்பாங்கன்னு தோணுதோ குரு வரக்கூடிய ஐயர் கையால் கூட எடுத்து கொடுக்க சொல்லலாம். இல்லை நம்ம வீட்டில் யாராவது எடுத்து கொடுக்க சொல்லலாம், மனைவி கையால் எடுத்து வைக்கலாம். இப்படியெல்லாம் நமக்கு யார் ராசியாக இருப்பாங்களோ அவங்க கையால் நம்ம இந்த கல் எடுத்து கொடுக்க சொல்லணும். ஸோ கல் வைக்கும் நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 10:23. ஸோ 10:23க்கு மிடில் டைமில் நம்ம கல் வைக்க வேண்டிய டைம். இன்றைக்கி முழுவதுமே பார்த்திங்கனாக்கா ரிஷப ராசிக்கு சந்திராஷ்டமம் உள்ளது. இன்றைக்கி முழுவதுமே மெயினாக அதில் ரோகிணி நட்சத்திரம், ரோகிணி நட்சத்திரத்துக்கு அன்றைக்கி சந்திராஷ்டமம், அது ரிஷபராசின்னு நம்ம எடுத்துப்போமே. ஸோ நீங்கள் உட்காந்து பூஜை பண்ண போகிறீங்க, உங்களுக்கு இந்த சந்திராஷ்டமம் இருக்குன்னா நிச்சயமாக நீங்கள் பரிகாரம் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. நல்ல அற்புதமான நாமயோகங்கள், சுபநாமயோகம், சுப்ரம் நாமயோகம், அதே போல் வனிசை கரணம், இதெல்லாமே இந்த வாஸ்து நாளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் எப்பொழுதுமே சொல்வதுண்டு, வெறும் அமிர்த யோகம், சித்த யோகம், மரண யோகம் பார்க்காதீங்க, நாம யோகங்கள் பார்க்கணும், கரணங்கள் பார்க்கணும்னு சொல்வதுண்டு. ஸோ வனிசை கரணம், நல்ல குருவுடைய கரணம், குருவுடைய ஆசீர்வாதங்கள் இருக்கும், நல்லதே நடக்கட்டும்.
அப்போது இன்றைய தினத்தை பயன்படுத்திக்கோங்க. வாஸ்து நாள், சுப முகூர்த்த நாள், சங்கட சதுர்த்தி, இந்த நாளில் பூமி பூஜை போட்டு உங்களுடைய வீடாகட்டும் இல்லை கம்பெனி ஆகட்டும் கடையாகட்டும் நல்ல முறையில் ஸ்டார்ட் பண்ணுங்கள். தேவையெனில் நிச்சயமாக அழைப்பு கொடுங்க, இன்வைட் பண்ணுங்கள். அப்பாயின்மெண்ட் இருக்குமே ஆனால் நேரடியாக வெளி மாநிலங்களுக்கு கூட நம்ம பெங்களூர் போகிறோம், கர்நாடகா போகிறோம், ஆந்திரா போகிறோம், தெலுங்கானா போகிறோம். ஸோ மேபி நம்ம ஒரு முறை அந்த ஒடிசா கூட போயிட்டு வந்தோம். ஸோ அதனால் நீங்கள் இன்வைட் பண்ணுவீர்களே ஆனால், அப்பாயின்மெண்ட்டு கேட்பீர்களே ஆனால், நல்ல முறையில் கைராசியான முறையில் உங்களுக்கு நாங்கள் நேரடியாக செய்து கொடுக்குறோம். வாராகியுடைய ஆசீர்வாதம் இந்த வாஸ்து நாளில் தொடங்கக்கூடிய உங்களுடைய கனவு ஜெயிக்கட்டும். ஜெய் வராகி, ஜெய் ஜெய் வராகி.